சரு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நல்லாவே இல்லையே. எப்ப இந்த ரூம்குள்ள வந்தாலும் கட்டில உட்காந்துட்டு இருப்பா. வாங்க அண்ணன் சிரிச்சிட்டு சொல்லுவான். இப்போ யாரும் என்னைய வான்னு சொல்லதுக்கு ஆள் இல்ல. எவ்வளவோ சொன்னேன் போவாத சரு இங்க இருன்னு. ஆனா அவ அம்மா வீட்டுலதான் நல்லா இருக்கும்ட்டு அங்க போயிட்டா. சரு இன்னைக்குதான் போனா. அதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இன்னும் 5-6 மாசத்தை நான் எப்படிதான் தாண்ட போறேன்னு தெரியல. சரி சரி இருந்துதானே ஆகணும். சரு இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கா. வெளியே போனா அவளை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு போய் பார்க்கலாம். நாளைக்கு காலையில சருவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்கணும். என்ன மனுஷாவே என்னைய சுத்தி சுத்தி வந்து காதலிச்சா. இப்போ அந்த கருப்பா மூச்சியை சுத்திட்டு இருக்கா. இவெல்லாம் விளங்குவானா இல்ல உருப்படதான் செய்வானா? எவளை கட்டினாலும் இவெல்லாம் உருப்படவே மாட்டான். சரி அவன் ஆத்தா இருக்கிற வரைக்கும் சுத்தமா உருப்பட மாட்டான். கெட்டின பொண்டாட்டினா என் முன்னாடி இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து கொஞ்சிட்டு இருக்கானே அவள மனுஷனா? அவனை முதல்ல தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். அவளை அடிக்காம அவனை அடிச்சிருந்துக்கணும். அதான் சரியா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன். இனி சிக்கெட் அப்புறம் இருக்கு அவனுக்கு. அனுஷ்கம்மா என்னம்மா? மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டாருமா. போனா போயிட்டு போறான். பேர் இருப்பான். இல்லம்மா மாப்பிள்ள போயிட்டாருல. நீ போகாம இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? நீ கிளம்புமா வீட்டுக்கு போ. அப்பா அப்புறம் என்னாலதான் நீ இங்க இருந்துட்டான்னு சொல்லுவாங்க. கிளம்புமா. நான் போக மாட்டேன். அனுஷ்கா அப்படி சொல்லாதம்மா. எப்பவுமே நீ மாப்பிள்ள கூடயே இருக்கணும். அப்பதான் அவரு உன்னை தவிர வேற ஒரு பொண்ணு யோசிச்சு கூட பார்க்க மாட்டாரு. இல்லன்னு வச்சுக்க இப்படிதான் கற்பாம்பூச்சி கரையெல்லாம் உள்ள வந்துருமா. பிறகு அதுவரை அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் அம்மா சொல்றேன் கிளம்புமா. ஏமா அவன் எப்படியோ ஒளிஞ்சு போறான். நாங்க போகல. நான் ஒரு 2 நாளாவே இங்க நிம்மதியா இருந்துட்டு போறேன். அனுஷ்காமா உங்க அப்பா சத்தம் போடுவாங்கம்மா. கிளம்பு. அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க உங்க அப்பா. எழுந்துருமா. ஏமா நான் போக மாட்டேன். ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போறேன். அனுஷ்காமா ஆபீஸ் போனலம்மா. ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுறேன். எனக்கு நிம்மதியே இல்லம்மா. அனுஷ்கா ஏமா அப்படி சொல்லியா? ஆமா இந்த மாதிரி ஒருத்தனை கட்டி கொடுத்துருக்கியல்ல. பிறகு எப்படி எனக்கு நிம்மதி இருக்கும்? உங்ககிட்ட நான் கல்யாணம் வேணும்னு கேட்டணும். பெரிய நல்ல மாப்பிள்ள வந்துட்டா நல்ல மாமியார் வந்துட்டாவன்னு கட்டி கொடுத்திய. இப்ப பாத்தியா என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு? ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல என்னால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியல. அதை விட்டு எங்க ஒழிச்சு ஓடலான்னு தான் தோணுது. என்னால அங்க போக முடியாது. 2 நாள் நான் இங்கதான் இருப்பேன். அனுஷ்காமா சொல்லுமா. என்னங்க வீட்டுக்கு கிளம்புவோமா? ஏங்க ஒரு 2 நாள். என்ன 2 நாள்? அதான் ஃபங்க்ஷன்ல முடிஞ்சிருச்சுல. 2 நாள் இங்கே உட்காந்து என்ன பண்ண போறா? ஏதும் வில்லத்தனம் பண்ணலான்னு பாக்குறியோ? ஐயோ இல்லங்க. என்ன பார்த்தா வில்லத்தனம் பண்ற மாதிரியா இருக்கு. நான் எப்பவோ மாறிட்டேங்க. சும்மா தான் உங்க அக்கா வீட்ல 2 நாள் இருந்துட்டு போலாமேன்னு சொன்னேன். இங்கெல்லாம் ஒன்னும் இருக்காண்டா. இருந்து நீ பண்ண வரைக்கும் போதும். சீக்கிரம் கிளம்பு போவோம். அனுஷ்காப்பா என்ன சொல்லுமா? அனுஷ்காப்பா நான் சரோஜா தான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்க? அந்த பிள்ளை போட என்ன இன்னொரு பிள்ளை இருக்குல்ல. அந்த பிள்ளை வயிற்றுலயும் பிள்ளை இருக்குல்ல. அனுஷ்காப்பா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது. நீ ரொம்ப நடிக்காத சொல்லுமா. நீ எப்ப எப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா பையில எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு கிளம்பு. அனுஷ்கம்மா மாப்பிள்ள தான் போயிட்டாருல. நீ என்ன இங்கே உட்காந்துருக்கா? அவர் கூட பேச வேண்டியதானே? அவர் கூப்பிட்டாதானே வாரியான்னு கூட கேட்கல ஓடிட்டாரு. அப்படியாம்மா மாப்பிள்ள கூடலையோ? அவர் எதுவும் வேலை விஷயமா பேசிட்டாருமா. கிளம்புமா. அப்பாவுடைய கொண்டு போய் வீட்டுல விடியே. எப்பா நான் வரல. நான் 2 நாள் இங்கதான் இருக்க போறேன். மாப்பிள்ள அப்படின்னா இங்கே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு போனாருமா. அப்படிலாம் எதுவும் சொல்லல. வேற எதுக்குமா இங்க இருக்கா? சீக்கிரம் கிளம்பு. அப்பாவே உன்னைய கொண்டு போய் விடியே. செல்லம்மா நீயும் கிளம்பு வீட்டுக்கு போ. எம்மா அப்பா எதுக்குமா இப்படி இருக்காங்க? என்னை அட்லீஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அங்க கொண்டு போய் விட்டுறேன் அங்க கொண்டு போய் விட்டுறேன்னே சொல்றாங்க. நான் எங்க இருந்தாலும் உங்க 2 பேருக்கு பாரமா இருக்கா? எதுக்குமா இப்படி பேசுறீங்க? அனுஷ்காமா நீ நல்லபடியா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படியோம். அப்படிலாம் பேசாதம்மா. உங்க அப்பா வந்து மறுபடியும் சத்தம் போட போறாத. சீக்கிரம் கிளம்புமா. சரி யாருக்குமே என் கஷ்டம் புரியவே மாட்டேங்கி. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் வீடு தான் தஞ்சோன்னு நான் கிடக்கணுமா? அப்படிதான் எல்லாரும் நினைக்காங்க. எரிச்சலா இருக்கு. மைனி நாங்க கிளம்புறோம் மைனி. அதுக்குள்ளேவா? ராசத்து 2 நாள் தங்கிட்டு போவான்ல நினைச்சேன். இல்ல மைனி நாங்க கிளம்புறோம். யார் ராசத்தி? மத்தவிய மாதிரியே வந்த உடனே கிளம்புறேங்க. ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போ. அங்க போய் 2 பேரும் என்ன பண்ண போறீங்க?
இல்லக்கா 2 நாள்ல தங்கிட்டு போக முடியாது. நாங்க நேத்தே வந்துட்டோம். நேத்து வந்தா என்ன இன்னைக்கு வந்தா என்ன? நம்ம வீட்ல தான தங்க போறியோ, 2 நாளைக்கு இருங்க. ஏக்கா என்ன தம்பி? நாங்க கிளம்புறோம்க்கா. அதுக்குள்ளேவா? ஆமாக்கா நாங்க கிளம்புறோம். அத்தை போயிட்டு வரோம். நான் எல்லாரும் ஒரு 2 நாள் இருப்பீங்களா நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி ஆளாளுக்கு போறேன் போறேன்னு சொல்லி கிளம்புனா என்ன அர்த்தம்? தம்பி சாரத்துக்கு மேல ஒரு 2 நாளாவது இருயா. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்புறதுக்கு நீ என்ன மத்தவிய மாதிரியா? இருயா பெறவு போறேன். இல்லக்கா நான் கிளம்புறேன். இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை தான் வரும். தம்பி சாரத்துக்கு மாதிரி எதுக்கு அப்படி நினைக்க? எந்த பிரச்சனையும் வராது. அத்தை நான் பாத்துக்கிட்டே நீ இரு. ராசத்தி நீயும் ஒரு 2 நாள் இரு. தம்பி இருங்க பெறவு போறேன். ஏக்கா அனுஷ்காவை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விடணும்க்கா. நானும் செல்லமாவும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியோ. இன்னொரு நாள் வேணா வந்து தங்குறோம்க்கா. இப்போ எதுக்கு அனுஷ்கா பிள்ளைய கூட்டிட்டு போய் வீட்ல விடணும்? பிறவினே இருந்துட்டு போட்டான்னா விட்டுட்டு போயிருக்கேன். நீ எதுக்கு போய் இப்படி அவசரப்படியா? பிள்ளை இங்கே இருக்கட்டும். அனுஷ்காமா அத்தை வீட்ல இருக்க உனக்கு பிடிக்கலையோ? இல்ல எனக்கு பிடிக்கும். நான் 2 நாள் இங்க இருக்கேன்னு தான் சொன்னேன். அப்பா தான் உடனே கிளம்புன்னு சொன்னாங்க. தம்பி சாரத்துக்கு மாதிரி எதுக்கு போய் இப்படி பண்றா? பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்படியால இருக்கட்டும். நீ செல்லமாவே இங்கே இருங்க. வாழைக்காப்புக்கு செஞ்ச சாப்பாடு இன்னும் நிறைய இருக்கு. ராத்திரிக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்டானா கிட்டத்தட்ட கொஞ்சம் காலி ஆயிரும். மிச்சத்தை மாட்டுக்கு வேணா அள்ளி போட்டுடலாம். அக்கா சொல்லியது கேளு, இங்கே தங்கு. தம்பி நீங்களும் இங்கே இருங்க. இல்லக்கா அங்க வீட்டுல மீனா தனியா இருப்பா. ஏன் இருந்து பழக்கம் இல்லையாக்கா? ஒரு 2 நாள் தானே இருக்கட்டும். விசேஷனாத சொந்தங்கள் ஒண்ணு சேரும். ஒரு 2-3 நாள் கூட ஒண்ணா இல்லாட்டி எப்படி? சாரஜா போன உடனே வீடே வெறிச்சோடி கிடக்க மாதிரி இருக்கு. 4 பேர் இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஒரு 2 நாள் இருங்க. தம்பி அக்கா சொல்றது கேள்ப்பா, ஒரு 2 நாள் தங்கு. சரிக்கா. நீங்களும் இங்கே இருங்க. சரிங்கக்கா. ராசதி தம்பி சாரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. ஒரு 2 நாளைக்கு 2 பேரும் இங்கே இருங்க. சரி மைனி. அனுஷ்காமா 2 நாள் இங்கே இருமா. அப்பா நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி அத்தை. செல்லுமா எதுக்கு என்ன பைய தூக்கிட்டே நிக்க? உள்ள கொண்டு போய் வை. சரி மைனி. செல்லம்மா கூட நான் தூக்கிட்டு போறேன். இந்தாங்க மைனி. நீங்க சரோஜாவங்க அனுப்பி விட்டுருக்க கூடாது மைனி. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. நான் சொல்லதான் செஞ்சேன், யார் கேட்காவே? எல்லாரும் சேர்ந்து அவங்க போறேன் சரிதான் சப்போர்ட் பண்ணிட்டாவே. வேற நான் என்ன செய்ய? போயிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். அங்க ஏதாவது பிரச்சனையாட்டா அதுக்கு பிறகுதான் இருக்கு. ராசதி அக்கா அங்க அப்படி என்ன பிரச்சனையாவும்? சரோஜா அம்மா கஷ்டப்படியாவல்ல. பழங்கிலன்னு வாங்கி கொடுத்து அவளை நல்லா பாத்துக்கிட மாட்டாவ. அதனால அவளும் வீக் ஆயிருவா, வயித்துல இருக்க பிள்ளையும் வீக் ஆயிரும். அதனால எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா பாத்துக்கிட்டேன்னு மைனி சொல்லிட்டு போறாவ. ஓ அப்படியா? ஆமா செல்லுமா, அங்க வச்சு அவளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தோம். அதுக்கப்புறம் சம்மந்தியோ குடுமி பிடிச்சு சண்டை போடுவாள்வே, நம்ம பாத்துக்கிட்டு ரசிக்கலாம். ஆமாக்கா சூப்பர் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ஆமா செல்லுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணி விட்டுருவோமா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா மைனி ஏற்கனவே சரோஜா மேலேயே அவங்க அம்மா மேலே கோவத்துல இருக்காவ. இந்த நேரத்துல வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கியா, மைனி அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாவ. நம்ம 2 பேரும் சேர்ந்து சரோஜாவை கீழே தள்ளி விட்டுருவோம். ஐயோ மாட்டிக்கிடுவோம்க்கா. மாட்டாத மாதிரி தள்ளி விடுவோம். அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மைனி ஏசுவாவ. நம்ம ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏக்கா ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா மாட்டிக்கிடாம பண்ணணும். ஏன்னா என் புருஷன் வேற இருக்காரு. அவருக்கு மட்டும் லேசா சந்தேகம் வந்துச்சு, அவ்வளவுதான்க்கா என்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிருவாரு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணுவோம் செல்லுமா. அந்த சரோஜா கீழே விழனா வயித்துல அடி பண்ணணும், வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும். மைனி பார்த்து ஏசணும், நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். சரிக்கா. மைனி வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிட்டு நாங்களும் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியோம். இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போலாம்ல நிலாம்பரி? இல்ல மைனி, நான் நாளைக்கு வாடேன். வந்து உங்களையும் பிள்ளையோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். என்ன நீலாம்பரி சொல்லியா? ஆமா மைனி, எதுக்கு நீங்களும் அவளை இங்க ஒட்டையில கிடக்கணும்? ராத்திரி ஒரு அவசரம்னா ஆஸ்பத்திரிக்கு கூட போக முடியாது. உங்க சம்மந்தி வீட்டு கதவை தான் நீங்க தட்டணும். அப்புறம் அவிய முன்னு பேசிட்டு கிடப்பாவ. அதுக்கு எதுக்கு நீங்க வழி வைக்கிறிய? பேசாம நீங்களும் சரோஜாவும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க.
இன்னைக்கு சரோஜாவை கூட்டிட்டு வந்திருக்கோம் பத்தியலா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்குங்க. நாளைக்கு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு நானும் சரத்து பாபு வாரோம். 2 பேரும் எங்க வீட்டுல வந்து இருங்க. நாம சரோஜாவை நல்லா பார்த்துக்கிடலாம். அங்கே என் மகன் இருக்கான், என் புருஷன் இருக்காரு. அப்படியே அந்த புடியங்காவும் அங்கதான் கிடக்கா. நீங்க இருக்கியா, நான் இருக்கேன். சரோஜாவை நல்லா பார்த்துக்கிடலாம், அதுக்கு தான் சொல்லி. சரி நீலாம்பரி, அந்த சம்மந்தி ஏதாவது சொல்லுவாப்ல? அவைய சொல்லுவா சோடக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அவைய சொல்லியதுக்கெல்லாம் பயந்துட்டு கிடந்தா ஒன்றும் பண்ண முடியாது மைனி. நான் சொல்லியதை நீங்க கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்குங்க. நாளைக்கு பிள்ளைய கூட்டிட்டு அங்க போயிருவோம். என் வீடு நல்ல பெரிய வீடு, நிறைய பேரும் இருக்கும். குழந்தை பிறக்கிற வரைய மாதிரி அங்கே இருக்கட்டுமே சரோஜா. அதுக்கு பிறகு வேணா இங்க கூட்டிட்டு வந்துடுங்க. நீங்க ஒரு 3 மாசம் வச்சு பார்த்துக்கிட்டு பிறகு அங்க கொண்டு போய் விடுங்க. நானும் இது வரைக்கும் என் அண்ணன் மகளுக்கு ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. கல்யாணத்துக்கும் எதுவுமே செய்யல. இதையாவது செய்தனே. சரி நீலாம்பரி, நான் சரோஜா கிட்ட கேட்டு சொல்றேன். சரி மைனி.